வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். சிவகாமியின் சபதத்துல நம்ம இதுவரைக்கும் 10 அத்தியாயங்கள் பார்த்துட்டோங்க. ரொம்ப வேகமாவே போயிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பார்க்க போறது 11வது அத்தியாயம். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. வாங்க உடனே கதைக்குள்ள போயிடலாம். சிவகாமியின் சபதம் பாகம் 1, பரஞ்சோதி யாத்திரை, அத்தியாயம் 11. அந்த அத்தியாயத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயனச்சிற்பி. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஆயனச்சிற்பி எப்ப வருவாரு, அவருடைய மகளான சிவகாமி எப்ப வருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்துல கல்கி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆயனருடைய வீடு எங்க இருக்கு, சிவகாமி எப்படி வரா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வாங்க சொல்றேன். ஆயனருடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி நிறைய மரங்கள், அதுவும் வானத்தை தொடர அளவுக்கு பெரிய மரங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கல்கி சொல்றாரு. சிற்பிகளுடைய வீடு அப்படிங்கிறது சும்மாவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? நம்முடைய வீடே நம்ம பார்த்து பார்த்து ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். சிற்பி அப்படின்னு சொல்லும்போது வீடு முழுக்க என்ன இருக்கும், சிற்பங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரங்களா இருக்கிற காரணத்தினால எப்பவுமே பறவைகளுடைய சத்தம், இலை விழக்கூடிய அந்த சலசல சத்தம், இப்படி எல்லாம் அந்த வீடு ரொம்ப ரொம்ப ரம்யமா காட்சி தர்றதா கல்கி சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்களேன், வீட்டை சுத்தி மரங்கள், அதுல பறவைகள், அதுல கீச் கீச்சின் சத்தம் போட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கும். அதுவுமே காலை நேரத்துல அந்த வீடு அவ்வளவு அழகா தெரியுது அப்படின்னு சொல்லி கல்கி சொல்றாரு. வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கற்களா இருக்கு. அந்த கற்கள்ல உட்காந்து யார் வேலை பாக்குறாங்க, சிற்பிகள் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த உளிய தட்டக்கூடிய சத்தம் இருக்கு இல்லையா, அதாவது கல் கல் அப்படின்னு கேட்டுட்டு இருக்குதாமா. கல்கி முதல்ல இலைகள் விடுற சத்தத்தை என்ன சொல்வாரு அப்படின்னு சொன்னா சலசலன்னு விழுந்தது அப்படின்னுவாரு. அதுக்கப்புறமா அந்த கல்லுளியினால எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தை கல் கல் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் வரும் பாருங்க. இப்ப இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. ஜல் ஜல்னு சத்தம் கேக்குதாமா. யார் வரா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சத்தத்தை கேட்கவும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சிற்பிகள் எல்லாரும் வேலை செய்யறத நிறுத்திட்டு அமைதியா அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். வர்றது யாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே வேண்டாம். ஆமாங்க, சாட்சாத் சிவகாமி தான் வரா. சரி, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்றேன். ஒரு 3 நாளா ரொம்ப சோகமாவே இருந்தா சிவகாமி. ஏன்னா அரங்கேற்றம் நின்னு போச்சு இல்லையா? இன்னைக்குதான் கால்ல சலங்க கட்டி மீண்டும் நடனமாறதுக்கு தயாராகிறா. கொஞ்ச நேரம் இந்த ஒலியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சிற்பிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆயனருடைய சிற்ப கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயனர் ஏன் நடுக்காட்டுல இப்படி ஒரு வீடை கட்டியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரைக்கும் பல்லவ நாடு விரிவடைஞ்சு அது யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவருடைய காலத்துலதான் கலை மறுமலர்ச்சி பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால சிற்பிகள் பாத்தீங்கன்னா நாடு முழுக்க தோன்றி இந்த வேலைகள்ல ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபட்டு இருந்தாங்க. குன்றுகள் எல்லாம் குடைஞ்சு கோயிலாக்குறது, கற்களை எல்லாம் சிற்பங்கள் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சைவ வைஷ்ணவம் இந்த ரெண்டுமே புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இவருடைய காலத்துல. ஏன்னா இவர் ஒரு காலத்துல சமணத்தை பின்பற்றினார் இல்லையா? அதுக்கப்புறமா தான் சைவத்துக்கு வந்தாரு. அதனால இவருடைய ஆட்சி காலத்துல சைவம் வைஷ்ணவம் எல்லாமே ரொம்ப தலை தோங்கு தொடங்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளா இருந்தாங்க பாருங்க. யாரு? புத்தர்கள், சமணர்கள், இவங்க எல்லாருமே இப்பவும் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல சைவம், வைஷ்ணவம், புத்தம், சமணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டிங்க. இதனால பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா விவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருந்தது. அத்தோடு இந்த சமய போட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலைத்துறையில் ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதாவது இவங்க எல்லாரும் அவங்களுடைய மதத்தை கலைத்துறை மூலமா எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தங்களுடைய சமயத்தை ஒட்டிய கலைகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சைவர்கள் பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலை கட்டினாங்க. வைஷ்ணவர்களை பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்களை கட்டினாங்க. புத்தர்கள் விகாரங்களை கட்டினாங்க, புத்த விகாரங்களை கட்டினாங்க. சமணர்கள் சமண பள்ளிகளை கட்டினாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த சமய கொள்கைகளை இந்த கலை மூலமாக மக்களிடம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய சிற்பங்கள், சிலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அதனால மலைகளை வெட்டுறதும் கற்களை எடுக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறையவே வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ எதுக்கு போட்டி வந்திருக்கும்? பாறைகளுக்கும் கற்களுக்கும் சரியான போட்டி. இத்தனை பேர் சேர்ந்து மலையையும் கல்லையும் வெட்டினா கடைசியில என்ன ஆகும்? அதனால இவங்களுக்குள்ள கற்களுக்கும்
பாறைகளுக்கும் போட்டி வந்துருச்சுங்க. ஒவ்வொருத்தரும் இது எங்களுடைய மலை, இது எங்களுடைய குன்று, இது எங்களுடைய பாறை, இது எங்களுடைய கல்லுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சிலைகள் எல்லாம் நல்லா செய்யணும் இல்லையா? அதனால சிறந்த சிற்பிகள் யாரு, சிறந்த கலைஞர்கள் யாரு அப்படின்னு சொல்லி தேடி போய் இந்த 4 மதத்தினரும் என்ன பண்ணினாங்க, இந்த கோயில்கள், விகாரங்கள், சமணப்பள்ளிகள் இதெல்லாம் நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர் தான் நம்ம ஆயன சிற்பி. ஏன்னா இவர் ஒரு சிறந்த சிற்பி. 4 மதத்தினரும் இவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, நீங்க எங்களுக்கு தான் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆயன சிற்பி பாத்தீங்கன்னா காஞ்சியில பிறந்தவர், சைவ மதத்தை சேர்ந்தவர். அதனால அவர் சைவ சமயத்தை சார்ந்த சிற்பங்கள் செய்யறதுலதான் ஆர்வம் ரொம்ப கொண்டவர். குறிப்பா நடராஜருடைய சிற்பத்தை செய்யணும்னா ஆயன சிற்பிக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம். எப்ப பாரு நடராஜரை பத்தி தான் பேசுவாரு, அவருடைய சிற்பங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கறதான் யோசிச்சுட்டே இருப்பாரு. அதை மட்டும் இல்ல, சைவ மதத்தை சார்ந்த சிற்பங்கள் செய்யறதுலதான் அவருக்கு கூடுதல் விருப்பம். இத பிற மதத்தினர் விரும்புவாங்களா? எப்ப பாரு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எங்க மதம் சார்ந்த சிற்பங்களை நீங்க செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை கொடுக்கறதுனால என்ன பண்றாரு, ஆயன சிற்பி இவங்க கிட்ட எல்லாம் நம்ம இருந்துக்கவே முடியாது, நடு காட்டுல ஏகாந்தமா இருந்தாதான் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வீட்டை நடு காட்டுல கட்டிக்கிட்டாரு. இதுதாங்க விஷயம். ஆயன சிற்பி ஏன் இப்படி ஒரு நடுக்காட்டுல அவருடைய வீட்டை ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கறது. இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு சொன்னா இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. என்ன அப்படின்னா, ஆயனருடைய மகளான சிவகாமி ரொம்ப நல்லா ஆடக்கூடியவ அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆயனர் பரத சாஸ்திரத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவருங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே சிவகாமிக்கு பரதநாட்டியம் பத்தி சொல்லி கொடுக்கறது, அவளை பெரிய நாட்டியக்காரியை ஆக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் அவருக்கு இருந்தது. இப்ப ரொம்ப சிறப்பா ஆடுறதுனால இன்னொரு ஆசையும் அவருக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகளின் நடன அசைவுகளை பார்த்து அதை அப்படியே கல்லுல சிற்பமா செதுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை ஆயனருக்கு இருந்தது. இதெல்லாம் செய்யணும்னா அவர் நாட்டுல இருந்தா நடக்கவே நடக்காது. ஏன்னா இவங்க அவ்வளவு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குரிய சிற்பங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நடு காட்டுல போய் ஒரு வீட்டை வச்சுட்டோம்னா இவங்களுடைய தொந்தரவே இருக்காது. மகளுடைய அந்த நடன அசைவுகள் எல்லாத்தையுமே அவர் எளிமையா சிற்பங்களா செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த விருப்பத்தை மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி அவரும் இவருக்கு சகல சௌகரியங்களையும் செஞ்சு கொடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதாவது நாட்டை விட்டு காட்டுல கொண்டு வீடை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் யார் செஞ்சு கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியை செஞ்சு கொடுத்துட்டாரு. அதனால தான் இப்போ எங்க இருக்கிறாரு ஆயனர், நாட்டை விட்டு காட்டுல இருக்கிறாருங்க. இப்ப இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆயனர் இருக்காரு, சிவகாமி இருக்கிறா, ஆயனருடைய தமக்கை, அதாவது கணவரை இழந்த தமக்கையும் அவங்க கூட வசிச்சுட்டு வராங்க. ஆயனருடைய முக்கியமான ஆசை என்னன்னு சொன்னேன், சிவகாமியோட நடன அசைவுகளை எல்லாத்தையுமே சிற்பங்களா மாத்துறது இல்லையா? இப்ப சிவகாமி ஒரு தேர்ந்த நடன மங்கையா ஆயிட்டா. அதனால அவருடைய ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிச்சது. முதல்ல அவ ஆடுற அந்த நடன அசைவுகளை எல்லாத்தையுமே சித்திரங்களா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அதை சிற்பங்களா மாத்த ஆரம்பிச்சுட்டாரு ஆயன சிற்பி. சரி, இப்படி ஆயனர் தனியா ஒரு இடத்துல போய் வீடு போட்ட உடனே எல்லாரும் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொன்னா இல்லைங்க, நிறைய கலைஞர்கள் அங்கேயும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள குறிப்பிடத்தக்கவங்க யாரு அப்படின்னு சொன்னா, மாமன்னர் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரான மாமல்லரும், அதாவது நரசிம்மவர்ம பல்லவரும் மிக முக்கியமானவர்கள். இவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கிறதுக்கு நிறைய முகாந்திரம் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, நரசிம்மரும் மகேந்திரவர்மரும் ஒரு முறை கடல்மல்லை துறைமுகத்துக்கு போனப்போ அங்க இருந்த கற்களை எல்லாம் பார்த்து அதெல்லாம் சிற்பங்களா செஞ்சு ஒரு சொர்க்கலோகம் மாதிரி, ஒரு சொப்பன லோகம் மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிற பேராவல் 2 பேருக்கும் வந்துருச்சுங்க. அதனால அதுக்குரிய வேலையை அவங்க தொடங்கிட்டாங்க. இதனால தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் வேலை கிடைச்சது. என்ன வேலை? சிற்ப வேலை கிடைச்சது. எல்லாரும் சிற்பங்களை செய்ய ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு? இந்த கடல் மல்லை துறைமுகத்தை சொப்பன லோகமா மாத்துறதுக்கு. அதனால அந்த வேலைகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்காக ஆயனருடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. யாரு? மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியும் நரசிம்மவர்ம பல்லவரும் வந்து ஆயனர்கிட்ட நிறைய விஷயங்கள், இந்த சிற்பங்கள் செய்யறத பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இப்படி வரும்போதெல்லாம் ஆயன சிற்பியோட அந்த நடன சிற்பங்களை பார்த்து, அதாவது சிவகாமியோட நடன அசைவுகள் எல்லாம் சிற்பங்களா செஞ்சு வச்சிருந்தாரு பாருங்க ஆயன சிற்பி. அதை பார்த்து மன்னரும் மன்னருடைய குமாரரும்
பாராட்டுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. சிவகாமியை நடனமாட பண்ணி அவளுடைய நடனத்தையும் ரொம்பவே பாராட்டுறாங்க 2 பேரும். அப்பதான் மன்னர் சொல்றாரு, சிவகாமியோட நடனத்தை வந்து அரண்மனையில வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரண்மனையில அரங்கேற்றம் நடந்தது. ஆனா எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல் அத்தியாயத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இடையிலேயே என்ன ஆச்சு? நடனம் வந்து நின்னு போச்சு. அதுல வந்து ரொம்பவே சோகமாயிட்டா சிவகாமி. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த அத்தியாயம் இப்படியே நிறைவு பெறுதுங்க. அதாவது ஆயன சிற்பியின் வீடு, அங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அவர் ஏன் வந்து நாட்டை விட்டு காட்டுக்குள்ள, அதாவது காஞ்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு காத தூரம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுல போய் ஏன் வீடு கட்டினாரு, அதுக்கான காரணம் என்ன, அந்த நேரத்துல அதாவது மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி காலத்துல வந்து கலை எப்படி ஓங்கி இருந்தது, அதை எல்லாத்தையுமே ரொம்ப தத்ரூபமா இந்த அத்தியாயத்துல வந்து கல்கி சொல்லியிருக்காரு. இப்படி இந்த அத்தியாயம் ஆயனருடைய வீட்டை பத்தின குறிப்புகளோட நிறைவு பெறுதுங்க. அடுத்த அத்தியாயம் என்ன அப்படிங்கறத கூட நம்மளால வந்து யூகிக்க முடியல இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயம் மிக விரைவில் உங்களுக்காக. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இதேட்டு திக்கும் எதிரொலி கட்டும்.